கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் அப்படியே நாம் இருக்கிற இடங்களை கண்களை மூடி இந்த நாளின் ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, நம் மத்தியிலே தேவன் அசைவாடும்படியாக கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி அவரை வரவேற்று இந்த இடத்தில் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. சேர்ந்து ஆராதனை இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. உணர்ந்த ஆண்டவரை பார்த்து சொல், ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. இயேசுவே, ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நீர் எங்கள் நடுவில் வந்திருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன், சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர், ஓ மனதில் தோன்றிராத காரியங்களை உருவாக்குகிறவர். ஓ உம்முடைய பிரசன்னத்திற்காக இந்த காலை நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற பாடல், தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார், உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார், உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள்
தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சென்று சொல்லுவோம். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, உன் ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்துவார். சேர்ந்து பாடுவோம். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை உடைத்திடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சேர்ந்து சொல்லுங்க. காரியம், என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. உங்களுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் இந்த நாட்களிலே, விசேஷமா இந்த குறிப்பிட்ட நாட்களிலே அவைகளை கைகூடி வர பண்ண அவர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்ற பாடல், தெரிந்த பாடல், சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தூயாதி
தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். தூயாதி தூயவரே. ஹல்லேலூயா. ஆமென். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவினீரே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட வேலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட வேலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேண்டும் பாருமே என்று பாடுவோம். பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடம் ஒன்று என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என் புகழை சொல்லி வருவார்கள். கர்த்தரை துதிப்பதற்காகவே, கர்த்தரை உயர்த்துகிறதற்காகவே
உங்களுக்காகவே உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் நாம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக, ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது என்ற பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஹல்லேலூயா. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. விசுவாசத்தோட ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. சேர்ந்து பாடுவோம். மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஹல்லேலூயா. ஓ, மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற. ஏசப்பா ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. உணருங்க, ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. சத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவார். சத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவருடைய வல்லமை இன்றும் குறை
மாய்ந்து போகவே இல்லை. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இப்பொழுதே உயிர்ப்பிக்கிறார், இப்பொழுதே உயிர்ப்பிக்கிறார், இப்பொழுதே உயிர்ப்பிக்கிறார். சரீரத்திலே விடுதலை, சரீரத்தின் அவயவங்களிலே விடுதலை, இயேசுவின் இரத்தத்தால் விடுதலை. ஹல்லேலூயா. எல்லா விதமான பிசாசின் போராட்டங்கள் இப்பொழுதே மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால். நன்றி செலுத்துகிறோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்று மாறி போகவே இல்லை. தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவர், தகப்பனை போல நம்மை அரவணைக்கிறவர். சில நிமிடங்கள் தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும். சென்று சொல்லும், நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடத்திலே தன்னுடைய பிரச்சனை, தன்னுடைய வியாதி, தன்னுடைய பலவீனம் மாற வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். இன்றைக்கு பலவீனத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய பலன் உங்கள் மேலே அசைவாடுகிறது. அதை இந்த ஆராதனை நேரத்திலே உணர ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா. சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. பலவீன நேரம் உன் கிருபை எனக்கு போதும்,
உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும். இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பேரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பேரை. வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாமம் மகிமைக்காக. என்னை வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாமம் மகிமைக்காக. நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். வேதத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே நம்மேல அவருக்கு இருந்த அந்த அன்பை அவர் விளங்க பண்ணினார், வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். நம்மை நேசிக்கிறேன் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருக்கவில்லை, நம்மேல் உள்ள அன்பை விளங்க பண்ணினார், அதை வெளிப்படுத்தினார். அவருடைய ஜீவனை பார்க்கிலும் நம்மை அதிகமாக அவர் நேசித்தார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றி. எங்களுடைய இருதயங்களை நீர் தேற்றினதற்காக நன்றி. எங்களோடு நீர் அசைவாடினதற்காக, உறவாடினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் மீதியான எல்லா பகுதிகளையும் தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையிலும் கூட சங்கீதம் 8வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 8வது சங்கீதம் நீங்கள் எடுத்திருந்தால் என்னோடு சேர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம்
குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. ஆமேன், ஆமேன். சில அறிவிப்புகளை நாம் கேட்கலாம். கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் hgtclajohn@gmail.com என்கிற இமெயில் ஐடியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது +919787636352 என்கிறதான எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக அல்லது நீங்கள் ஃபோன் கால் மூலமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனிலும் இது பற்றின தெளிவான விளக்கங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் சேர்ந்த கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கடந்த வாரத்திலே நீங்கள் கேட்ட செய்தியின்படி கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றியிருப்பார் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அப்படி கர்த்தர் உங்களுக்கு அந்த கடந்த வார செய்தியின் மூலமாக உங்களோடு பேசியிருப்பார் என்று சொன்னால், உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இமெயில் மூலமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலும் நீங்கள் நினைத்ததை விட மேலானதை கர்த்தர் செய்ய தொடங்கிவிட்டார் என்கிறதான தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நீங்கள் நினைத்ததை விட மேலானதை கர்த்தர் செய்ய தொடங்கிவிட்டார் என்கிறதான தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள் நான் வாசிக்கிறேன். எடுத்திருந்தால் நீங்களும் என்னோடு சேர்ந்து வாசிக்கலாம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவேனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது. இன்னொரு விஷயம் வாசிக்கிறேன். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது. இந்த வாரத்திலே இந்த வசனங்களை வைத்து தான் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த வாரத்தில் தியானிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் நாங்கள் பாடி ஆராதிக்கிற வேளையில் எங்களோடு நீர் தொடர்ந்து அசைவாடின உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மறுபடியாய் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு நன்றி. விசேஷமாக இந்த நேரத்திலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் தெளிவாக பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே எப்படி செய்ய வேண்டும், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்க போகிறது, அதை எப்படி ஆண்டவரே அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாக தெளிவாக எங்களோடு பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை வேண்டி நிற்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இதை கேட்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் தேவன் பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் வாசித்த இந்த வசனத்தை பார்ப்போம்னு சொன்னால், அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் என்று இந்த வசனம் தொடங்குகிறது. இந்த அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில்னா யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கு. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேலே மழை சுத்தமாக இல்லை. ஏன்? ஆகாபிட்ட 3 வருஷம் 6 மாதத்துக்கு முன்னாடியே எலியான்கிற தீர்க்கதரிசி, அதாவது இந்த எலியா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டாரு, என்னுடைய வார்த்தையை அன்றி
இந்த தேசத்தில் மழையும் பனியும் பெய்யாது இருக்கும். 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம், அதுக்கு முந்தின அதிகாரத்தில் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால தேசத்தில் 3 வருஷம் 6 மாதம் சுத்தமாக மழை இல்லை. எப்படின்னா, அதாவது எந்த ஒரு புல் பூண்டுகள் கூட முளைக்காமல் அதற்காக மிருகங்களை சாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேசத்திலே பஞ்சம் அவ்வளவு கொடிதாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்றார், நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார். நீ போய் ஆகாபிட்ட உன்னை காமி, go and present yourself to Ahab and I will send the rain. இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்கிறார், நீ போய் ஆகாபுக்கு உன்னை காம்பி, அதாவது அந்த ராஜாவுக்கு உன்னை காமி, நான் தேசத்தின் மேலே மலையை கட்டளையிடுவேன் என்று சொன்னார். இன்றைக்கி நம்ம 2 விஷயம்தான் பார்க்க போகிறோம். முதலாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்க்கும்போது கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன். தேவன் நமக்கு என்ன சொன்னாலும் அதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு எதை கட்டளையிட்டாலும் அதை நாம் உடனே செய்கிறவர்களாக மாற வேண்டும். ஏனென்று சொன்னால், அநேக நேரங்களில் நாம் நினைப்போம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது சம்பந்தம் இல்லாதது போல காணப்படலாம். இங்கே பாருங்கள், இங்கே வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காமி, நான் தேசத்தில் மலையை கட்டளையிடுவேன். அது எப்படி சாத்தியப்படும்? ஒரு மனுஷன்கிட்ட போய் இன்னொரு மனுஷன் நான் தான் எலியா அப்படின்னு காமிக்கும் போது எப்படி வானத்திலிருந்து மழை வரும்? ஆண்டவர் தான் சொல்கிறார், நீ போய் ஆகாபுக்கு உன்னை காமி, நான் தேசத்தின் மேலே மலையை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய நேரங்களில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற அல்லது இடைப்படுகிற காரியங்கள் சம்பந்தம் இல்லாதது போலவே தோன்றும். அதில் ஏதோ ஒன்றும் அர்த்தம் இல்லாதது போலவே தோன்றும். அப்படி அர்த்தம் இல்லாமல் தோன்றினாலும் கர்த்தர் நமக்கு சொன்ன காரியத்தை அல்லது கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் கொடுத்த காரியத்திற்கு அப்படியே நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் நிறைய நேரங்களில் நம்மோடு மனுஷர் பேசுகிற விதமாய் பேசுகிறதில்லை. ஆண்டவர் பேசுகிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். வேதத்திலே நீங்கள் பார்த்தால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ரீதியிலே ஆண்டவர் பேசி இருப்பார். நெகேமியா என்கிறதான ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் எப்படி பேசினார்னா, கர்த்தர் என் இருதயத்தில் வைத்ததை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த மனுஷன்ட்ட ஆண்டவர் எப்படி பேசினார்னா, அந்த மனுஷனுக்கு சில காரியங்கள் அவனுடைய இருதயத்திற்குள்ளே வச்சார். அந்த மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளே சில காரியத்தை வைத்தார். சிலருக்கு ஆண்டவர் இப்படி நேர்பட பேசுவார், சிலருடைய காதுகளிலே நேர்பட பேசுவார், சிலருடைய இருதயங்களிலே ஆண்டவர் ஏவுவார், சிலருடைய இருதயத்தில் ஒரு விதமான விருப்பத்தை கொடுப்பார். இப்படி ஆண்டவர் வித்தியாசமான ரீதிகளிலே மனுஷர்களோடு ஆண்டவர் பேசுகிறது உண்டு. அதே போல உங்களோடு ஆண்டவர் எப்படி பேசுகிறார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். வித்தியாசமான ரீதிகளிலே ஆண்டவர் பேசுவார். இப்போ நெகேமியாவுக்கு ஆண்டவர் எப்படி பேசினார்னா, கர்த்தர் என் இருதயத்தில் வைத்ததை, அவன் இருதயத்துக்குள்ளே ஒரு விஷயத்தை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாரு. அந்த விஷயம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சில காரியங்கள் நம்ம செய்யும்போது நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அப்படியே பின்னாடி பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, எந்திரிச்சாலும் சரி, எங்கே போனாலும் அந்த நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயம் வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். சில நேரங்களில் கர்த்தரும் இப்படிப்பட்ட சிந்தைகளை நமக்கு தருவார். கர்த்தர் இப்படி நம்மோடு பேசுவார். அதற்கு ஆதாரங்கள் உண்டு. இருதயத்தில் சில காரியங்களை வைப்பார். இப்படி செய் மகனே அல்லது இப்படி செய் மகளே என்று சொல்லி நம்மோடு அவர் பேசுவார். எப்படி சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். எலியாட்ட ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஆகாபுக்கு உன்னை காமி, நான் தேசத்தின் மேலே மலையை கட்டளையிடுவேன். எலியா வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. எந்த ஒரு கேள்வியும் எலியா கேட்கவே இல்லை. என்ன பண்ணுறாரு, சொன்ன உடனே டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டார். நீ போய் ஆகாபுக்கு உன்னை காமி, ஓகே ஆண்டவரே இந்த கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலியா வந்து ஆகாபு அந்த ராஜாவை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டார். இந்த ஆகாபு யார்? இவர் தான் அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மேலே இப்போ ராஜாவாக இருக்கார். அவருடைய மனைவி பேர் ஏசபேல், மிகவும் பொல்லாத ஒரு ஸ்திரீ. இந்த தேசத்தோட சூழ்நிலைகள் மிகவும் மோசமான ஒரு கட்டத்தில் இருந்ததுனால தான் தேவன் வந்து மழை பெய்யாதபடி தேசத்தை அடைத்து வைத்திருக்கிறார், வானத்தை அடைத்து வைத்திருக்கிறார். யாரை கொண்டு? எலியா என்கிறதான தேவ மனுஷனை கொண்டு. இந்த எலியா என்கிறதான தீர்க்கதரிசி சாதாரண ஆள் கிடையாது.
வானத்தையே அடைச்சி சாவியை பூட்டி பைக்குள்ளே போட்டுக்கிட்டு கர்த்தர் உனக்கு என் வார்த்தை இல்லாமல் மழையை தரமாட்டார் அப்படின்னு கெத்தாக சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. சரி, இருக்கட்டும். இப்போது இந்த மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படிந்த விதத்தை பாருங்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வதற்கு முன்பாக எலியா எப்படி கீழ்ப்படிந்தார். மிகப்பெரிய தேவனுடைய மனிதன், சாதாரண தேவனுடைய மனிதன் அல்ல. இந்த மனுஷன் மரணத்தை பார்க்கவே இல்லை. நேராக சுழல் காற்றில் அக்கினிமயமான ரதங்களில் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அவ்வளோ ஒரு மகிமையான ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தை ஒன்று கூட கீழே சும்மா தரையில் விழுந்தது கிடையாது. அவ்வளோ ஒரு பெரிய தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்ன வார்த்தையை உடனே கீழ்ப்படிந்தார். என்ன செய்தார்? போய் ஆகாபுக்குனே காமி, எதிர்பேச்சு ஒன்றும் இல்லை, தேசத்தில் மலையை கட்டிடுவேன்னு சொன்ன உடனே உடனடியாக ஆகாபை பார்க்க புறப்படுகிறார். கேள்வி எதுவும் இல்லை. நான் போய் ஆகாபை பார்த்தா எப்படி மழை வரப்போகுது, அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம், எந்த ஒரு கேள்வியும் கேட்கல பிரியமானவர்களே. போய் சந்திக்க போகிறார். இப்போது ரொம்ப நல்லா கவனிங்க, கர்த்தருடைய கிரியைகளை நல்லா கவனிங்க. இப்போ எலியா ஆகாபை சந்திக்க போகிறான்ல, இது ஆகாபுக்கு தெரியாது. இது ஆகாபுக்கு சுத்தமாக தெரியாது. அவன் ஒரு ராஜா, அவன் ஒரு இஸ்ரவேல் தேசத்தின் மேலே மிகப்பெரிய ராஜா. இவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஒரு ராஜா. 2 பேர் இருக்கிற இடம் வேறு இடம் சுத்தமாக. இப்போ எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆகாபை நோக்கி போய்கொண்டிருக்கும்போது அங்கே கர்த்தர் என்ன பண்ணுறாருன்றது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அந்த ஆகாப் ராஜாவை என்ன பண்ணுறாரு? அவனுடைய அரண்மனையிலிருந்து அவனே வெளியே கொண்டு வர்றாரு. எப்படி கொண்டு வர்றாரு? தேசத்தில் பஞ்சமாக இருக்குல்ல, புல்லு இல்லை, தேசத்தில் பஞ்சமாக இருக்குல்ல, புல் இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை. இவ்வளோ பெரிய ராஜா தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற கழுதைகள் குதிரைகள்லாம் புல் இல்லாமல் செத்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேசத்தில் எங்கேயாவது புல் கிடைக்குமான்னு தேடி இறங்கி வர்றாருங்க. எங்கேயாவது ராஜா புல்லை தேடி ஊருக்குள்ளே வந்ததை கேள்விப்பட்டிருப்போமா? ராஜா வந்தால் அவர் அந்த ஒரு கெத்து, ராஜா கூட கம்பீரம் ஒரு காரணமாக தான் ராஜா வருவார். சும்மா அந்த புல்லை தேடி தண்ணியை தேடி எல்லாம் ராஜா வரமாட்டார். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், ராஜா வெளியே தேடி வந்தது எங்கேயாவது நீரூற்று அதுக்கு பக்கத்தில் இருக்கிற புல்லுகள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. இதுக்காக தான் ராஜா வெளியே வர்றாரு. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். 1 ராஜாக்கள் 18:2. அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். கீழ்ப்படிஞ்சு போறாரு. பஞ்சமோவெனில் சமாரியாவில் குட்டிதான் இருந்தது. இந்த சமாரியாவில் பஞ்சம், பயங்கரமான பஞ்சம், குட்டிதான பஞ்சம் அப்படி இருக்கு. 3வது வசனத்தில், ஆனபடியினால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாக இருந்தான். இந்த ஆகாப் ராஜா இருக்கார்ல, அரண்மனை விசாரிப்புக்காரன் ஒருத்தர் பேர் ஒபதியா, அவரை மட்டும் தனியாக கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனை விட்டு வெளியே வர்றாரு. இவர் வந்தது என்னமோ புல்லை தேடி தான் வந்தார். உண்மையாகவே இவர் தேடி வந்தது புல்லை தேடி தான் வந்தார். ஆனால் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், எலியா ஆகாபை நோக்கி போகும்போது ஆகாபும் அதே நேரத்துக்கு வெளியே கிளம்பி வர்றான். இது ஆகாபுடைய செயலும் அல்ல, எலியாவின் செயலும் அல்ல, இது கர்த்தருடைய செயல். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்தெந்த விஷயங்களை தேடிக்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த விஷயமும் உங்களை தேடிக்கிட்டு இருக்கு. எதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. எந்த வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறீர்களோ அதே வாய்ப்பு உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஆகாப் ஒபதியாவை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது நீரூற்றுகள் அந்த மாதிரியான இடங்களில் ஆறுகள் பக்கத்தில் எங்கேயாவது மிருகஜீவன்களுக்கு புல்லு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்காக இவங்க 2 பேரும் இப்போ வர்றாங்க. ஆச்சரியத்தை பாருங்கள், எப்படி ஆண்டவர் நடத்துகிறாரு பாருங்க. கரெக்டாக எலியா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு ஆகாபுக்கு நேரம் நடக்கும்போது அதே நேரத்தில் அதே குறிப்பிட்ட நாள், எத்தனையோ நாட்கள் அங்கே பஞ்சமாக தான் இருக்குது. 3 வருஷமும் 6 மாதமும் பஞ்சமாக இருக்குது. ஆனால் சரியான நேரத்தில் ஆண்டவர் ஆகாபை அரண்மனை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். வெளியே வர்றதுக்கு காரணம் வேறையா இருக்கலாம், புல்லை தேடி தண்ணியை தேடி வரலாம். ஆனால் உண்மையான காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் எலியாவையும் ஆகாபையும் சந்திக்க வைக்க வேண்டும் என்கிற நோக்கில் மாத்திரமே ஆகாபை உள்ளிருந்து வெளியே கொண்டு வர்றாரு.
இப்படி வேதத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது பிரியமானவர்களே. கர்த்தர் இப்படி எதர்ச்சையாக தான் செயல்படுவார். கர்த்தர் நிறைய இடங்களை எதர்ச்சையாக, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்க வேணாம், 1 சாமுவேல் புஸ்தகத்தில் பார்க்குறோம். அங்கே சவுலுன்ற ஒரு மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன் தான், பென்யமீன் கோத்திரத்தான் என்று வேதத்தில் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த சவுல்ன்ற மனுஷன் தன்னுடைய தகப்பனுடைய கழுதை காணா போச்சு. இந்த காணா போன இந்த கழுதையை தேடி ஒரு ஊராக போய்கிட்டே இருக்கார். இந்த ஊரில் தேடி முடிக்கிறாரு, அங்கே முடிச்சோன்னா அடுத்த ஊரில் தேடுறாரு, அடுத்த ஊரில் இப்படி ஊராக இன்னொருத்தர் ஒரு வேலைக்காரனை மட்டும் வச்சுட்டு தேடி போகிறாரு. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது கடைசியாக எப்படியோ ஒரு 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 சூழ்நிலையில் சாமுவேல்ன்ற தீர்க்கதரிசியை போய் பார்க்குறாரு. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? வா நேத்தே உன்னை பற்றி ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஒரு மனுஷனை நாளைக்கு உனக்கு இந்நேரத்தில் அனுப்புவேன் அப்படி நேத்தே உன்னை பற்றி ஆண்டவர் சொன்னார், அதனால் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை அனுப்பிவிட்டான். எதுக்காக போனான்? கழுதையை தேடி போனான். ஆனால் என்னவா ஆனால் ராஜாவாக வந்தான். வெளியே போனது கழுதையை தேடி, வரும்போது ராஜாவாக வெளியே வந்தான். இப்படிப்பட்ட அற்புதங்கள் எதர்ச்சையாக ஆண்டவர் செய்வார். எதர்ச்சையாக ஒரு மனிதனை நீங்கள் எதர்ச்சையாக சந்திப்பீர்கள். அந்த மனுஷன்தான் உங்களோட பெரிய டெஸ்டினி ஹெல்ப்பராக இருப்பார். அந்த மனுஷன்தான் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு முக்கிய மனுஷனாக இருப்பார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனையும் இன்னொரு மனுஷனோடு தேவன் இணைக்கிற விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ தாவீது என்னதான் திறமையான ஒரு மனுஷனாக இருந்தாலும், என்னதான் சுரமண்டலத்தில் தேறினவனாக இருந்தாலும், ஆனால் அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன். அவனை வீட்டில் கூட அவனை சரியாக மரியாதை கொடுக்கறதில்ல, அவனை வீட்டில் வச்சுக்கிறதில்ல. ஆனால் இவன் இருக்கிற இடத்துல தேவனை ஆராதிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு அந்த இருக்கிற அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இப்படியே அவன் இருந்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். எப்படி? சவுல் இருக்கிற அரண்மனையிலே உள்ளே போய் சுரமண்டலம் வாசிக்கிற ஒரு வேலையை கொடுக்குறார். இதுக்கு காரணமாக இருந்தது யார் தெரியுமா? இந்த இவ்வளோ பெரிய ராஜாவையும் இந்த சாதாரண ஒரு ஷெப்பர்ட் பாய், ஒரு மேய்ப்பனையும் தாவீதையும் இணைச்சது யார் தெரியுமா? ஒரே ஒரு வேலைக்காரன். மனிதர்கள் மிகவும் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானவர்கள் பிரியமானவர்களே. இந்த மனிதர்கள் தான் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு போவார்கள். நாம் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு போகிறவர்கள் மனிதர்கள் தான். ஆண்டவர் அப்படி தான் செட் பண்ணி வச்சிருக்கிறார். வேதம் முழுவதும் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். ஸோ எதர்ச்சையாக ஆண்டவர் கிரியை செய்வார். அதை நம்மால் கணிக்கவே முடியாது. அதே மாதிரி தான் தாவீதுடைய சம்பவத்தில் கூட ஒன்று சொல்லலாம். தாவீது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சகோதரங்களை பார்க்குறதுக்கு, தாவீது ரொம்ப சின்ன பையன், அப்போது சகோதரர்கள்லாம் யுத்த களத்தில் இருக்காங்க. அவங்கள போய் அவங்க அப்பா சொல்கிறார், தாவீதோட அப்பா சொன்னார், நம்ம உன்னோட அன்னைங்கள்லாம் போய் யுத்தத்துக்கு போயிருக்காங்க, நீ போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்ற ஒரு சுகம் விசாரித்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் சாப்பாடு கொடுத்து அனுப்பி விடுறார். இப்போ இவர் சாப்பாடை கொண்டுக்கிட்டு அங்கே போனால் அங்கே தான் தெரியுது கோலியாத்துன்ற ஒரு மனுஷனுக்கு மொத்த இஸ்ரவேல் நாடும் பயந்து போய் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன பிறகு தான் தெரியுது. இவர் போனார், இவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இந்த கோலியாத் என்ன ஆண்டவர் தூசிச்சு பேசுகிறதுக்கு வேணும் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சு கல் எடுத்துகிட்டு வந்து 5 கூழாங்கல் எடுத்துகிட்டு வந்து அந்த கூழாங்கலை வச்சு ஜெயிச்சு அந்த கோலியாத்தினுடைய கழுத்தை அறுத்து கையில் அச்சா தூக்கிட்டாரு. வித்தின் கொஞ்ச நேரங்களில் நடந்த விஷயம் இது. ஆனால் போனது எதுக்காக? சாப்பாடு கொடுக்கறதுக்காக. ஆனால் அங்கே போன பிறகு சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது 10000ன்னு பாடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய வெற்றியை ஆண்டவர் தாவீது கொடுத்தார். எங்கே ஆரம்பிச்சிச்சு? சாப்பாடு கொண்டு போன அந்த டிஃபன் பாக்ஸை கொண்டு போகிற அந்த நேரத்தில் ஆரம்பித்தது தான். ஸோ இப்படி ஆண்டவர் எதர்ச்சையாக செயல்படுகிறது போல தோன்றும், ஆனால் அது எதர்ச்சை அல்ல. எதர்ச்சையாக தோன்றுகிறது போல காணப்படும், ஆனால் அது எதர்ச்சையான காரியமே அல்ல. எதர்ச்சையாக தோன்றுகிறது போல இருக்கும், ஆனால் கர்த்தருடைய திட்டம் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உண்டு. இப்படித்தான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அதே போல தான் ஆகாபு 3 வருஷம் 6 மாதம் வீட்டுக்குள்ளே இருந்து பஞ்சத்தில் தான் இருக்கார். என்னமோ அவருக்கு அன்னைக்கு பார்த்து ஒரு எண்ணம் அவர் வெளியே புல்லை தேட வருகிறார். கண்டிப்பாக ஆகாப் வரலை, ஆகாபை வர வச்சது ஆண்டவர் தான். ஆகாபு எலியாவை பார்க்க வரலைனாலும் கர்த்தருடைய திட்டம் அதுதான். அன்னைக்கு ஆகாபு ஒரு புல்லை தேடி வர்ற மாதிரி இருந்தால் கூட கர்த்தருடைய திட்டம் இவங்க 2 பேரும் அன்னைக்கு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லித்தான். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த காரியத்திற்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியம் உங்களையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. எதுக்கு நேராக பயணப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதுவும் உங்களுக்கு நேராக பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது வேலையாக இருக்கலாம்,
ஏதாவது குறிப்பிட்ட மனிதர்களாக இருக்கலாம் அல்லது சூழ்நிலைகளாக இருக்கலாம். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, கர்த்தருக்குள் எதை விசுவாசிக்கிறீர்களோ, அதை நீங்கள் எதிர்பார்த்து போய்கொண்டிருக்கிறது உங்களையும் எதிர்பார்த்து வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் மறுபடி சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் முதல் அடி எடுத்து வைக்கும் போதே நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி போகிறீர்களோ அந்த விஷயமும் உங்களை நோக்கி முதல் அடி எடுத்து வைத்து உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். முதலாவதாக கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியும் போது என்ன நடக்கிறது என்கிறதை குறித்து பார்த்தோம். அதாவது கீழ்ப்படிந்து நாம் முதல் அடி எடுத்து வைக்கும் போதே நாம் எதிர்பார்த்த காரியங்கள் முதல் அடி எடுத்து வைக்கிறது. இதில் இன்னொன்று நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, எலியாவுக்கு தெரியாத ஆகாபு வெளியே வர்றது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது அதர் சைடில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஆமென். அடுத்த காரியம், நீங்கள் நினைக்கிறதற்கு மேலான காரியங்கள் நடக்கும் நேரம் இது. நீங்கள் நினைக்கிறதற்கு மேலான காரியங்கள் நடக்கும் நேரம் இது. அதே அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகாபு ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடே காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். இப்போ நம்ம வாசித்தபடி ஆகாப் ஒபதியாவை கூப்பிட்டுக்கிட்டு தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளுக்கும் போய் எல்லா ஆறுகளிடத்துலையும் போய் எங்கேயாவது அந்த புல் அகப்படுமா, ஏன்னா கழுதைகள் கோவேறு கழுதைகள் இதெல்லாம் உயிரோடு காப்பாற்றணும், புல் வேணும்ல. தேசத்தில் மழை இல்லாமல் பஞ்சத்தோடு இருக்குது. இப்போது புல் அகப்படுமான்னு பார்க்குறதுக்கு 2 பேரும் அவங்கவுங்களுக்கு ஒரு வழியை பிரிச்சுக்கிட்டாங்க. நீ இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு மொத்த ஊரையும் 2ஆக பிரிச்சுட்டு இப்போ போய் பார்க்க போகிறாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் அந்த நாட்களில் எந்த நீரூற்றுலையும் தண்ணி சுத்தமாக இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முந்தின அதிகாரத்தில் வானத்தை எலியா மழை வராதுன்னு சொல்லி அடைச்சிட்டு போயிட்டு அங்கே போய் கேரி தாற்றண்டையில் ஒளிஞ்சிருக்கார் கர்த்தருடைய வார்த்தையின்படி. அப்படி அவர் ஒளிஞ்சிருக்கும்போது அங்கே வாசிக்கிறோம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளைக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு, அந்த கேரித்துன்ற ஆறு கூட வற்றி போயிடுச்சு. ஏன்னா மழை இல்லைன்னா அங்கே ஆறில் தண்ணியே இருக்காது. ஸோ அந்த ஊரில் எங்கேயுமே எந்த ஆறுலையுமே தண்ணி இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் 6 மாதம் ஆச்சு. ஸோ இவங்க தேடி வர்றாங்க. இவங்க தேடி வந்தது எதுக்காக? சாதாரண புல்லுக்காக. அந்த நாளில் தேடி வந்தது எதுக்காக? புல்லுக்காக. அவனுடைய ஒரு மிகப்பெரிய ராஜா களத்தில் இறங்கி ஊருக்குள்ளே இறங்கி வேறு எந்த வேலைக்காரரையும் நம்பாமல் ஊருக்குள்ளே இறங்கி ஒரே ஒரு வேலைக்காரனை மட்டும் கூட்டுட்டு வர்றாரு. எதுக்காக? புல்லை தேடி வர்றாரு. ஆகாபு வந்தது புல்லை தேடி தான். ஆனால் கர்த்தர் எலியாவை அனுப்புனது மழையை கொடுக்கறதுக்காக. ஆமென். நீங்கள் தேடி போகிறது ஏதோ ஒரு சாதாரண காரியத்திற்காக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய வழியாய் அனுப்புகிற அந்த மனிதன் அல்லது அந்த மனுஷி அல்லது அந்த வேலை உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்காக உங்கள் வழியில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை விட அல்லது நீங்கள் நினைத்த காரியங்களை விட மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். நீங்கள் நினைத்து பாராத காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்து இரவு தூங்குற வரைக்கும் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு மனிதரும் முக்கியமானவர்கள். அது சாதாரண ஒரு காரியமாக இருக்கலாம், அவங்க சாதாரண ஒரு மனிதனாக இருக்கலாம். சின்ன சின்ன விஷயம் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை. சின்ன சின்ன விஷயம் இது கூட ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் சுத்தமாக நடக்கிறதே இல்லை. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கிறதில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் வருகிற நினைவுகள், இந்த நினைவுகளை கர்த்தர் தான் நமக்கு தருகிறார். நல்ல சிந்தைகளை கர்த்தர் தான் நமக்கு தருகிறார். எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிற நல்ல எண்ணங்களை கர்த்தர் தான் தருகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். இந்த ஆகாபு நினச்சி வந்தது எங்கேயாவது புல்லு கிடைக்குமா அப்படின்னு தான். ஆனால் அவனுடைய வழியில் கர்த்தர் அனுப்பின அந்த எலியா மலையை கொடுக்கிறதற்காக வந்து கொண்டிருந்தான். நீங்கள் எதிர்பார்த்து போகிறதை விட ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார்.
எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற என்று வாசிக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும், நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கும், நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும், நீங்கள் நினைக்கிறதற்கும், உங்களுடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தை இதுக்குள்ளே தான் நடக்கும் இன்னும் நீங்கள் நினச்சி ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கும்போது ஆண்டவர் அந்த உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட அவர் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தேவன், நாம் சாதாரண மனிதர்கள். அவர் தேவன். நம்முடைய சிந்தைக்கு அடங்காதவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு 4 கோடு போட்டு அதுக்குள்ளே நிப்பாட்டி இதுதான் என்னுடைய ஆண்டவர் நம்மளால் சொல்ல முடியாது. அவருடைய திட்டங்கள் வித்தியாசமானது, அவருடைய சித்தம் வித்தியாசமானது. நிறைய நேரங்கள் அவைகள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அத்தனைக்கும் உயர்ந்த அவருடைய விஷயங்களாயிருக்கும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மனுஷனுடைய வழிகளை பார்க்கலும் தேவனுடைய வழிகள் உயர்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லி ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம். இந்த நாட்களில் ஆர்வத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயங்களை கர்த்தர் பேசியிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து மேலான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய தொடங்கி இருக்கிறார். அதை அனுபவியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறதை செய்ய தொடங்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு எதை உங்களுடைய இருதயத்தில் வைக்கிறாரோ அதை நீங்கள் உடனே செய்கிறதற்கு இந்த நாளில் ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக இன்றவரை இந்த காலை நேரத்தில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டு, எங்களுடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்டு ஆண்டவரே நீர் செய்ய தொடங்கி நம்முடைய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்களுடைய வழியிலே நீர் கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்திற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தை இவர்கள் புரிந்து கொள்ள, உம்முடைய வசனத்தின் மையத்திலே ஆண்டவரே அதை புரிந்து கொள்ள தேவன் ஆண்டவரே புரிதல் நிறைந்த இருதயத்தை தேவன் அவர்களுக்கு தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுது அவருடைய இருதயத்தையும் சிந்தையும் உடைய வல்லமையினாலே ஆண்டவருடைய வார்த்தையினாலே நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் ஏதோ சின்னதாக சாதாரணமாக தான் நினச்சேன், ஆனால் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இதற்குள்ளே வைத்திருக்கிறார் என்று சொல்லத்தக்க ரீதியிலே ஆண்டவரே மிகப்பெரிய காரியங்களை ஆண்டவருடைய ஜனங்களை இந்த வாரத்தில் பார்க்க போவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதியும். ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கரத்தினாலே தேவன் இவர்களை ஆசீர்வதியும். அவருடைய பிரச்சனைகளை மாற்றி போடும். ஆண்டவர் அவருடைய அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தேவன் ஆண்டவரே தக்கபடி அவர்களுக்கு செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக தேவன் அவர்களுக்கு செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் பாடி ஆராதித்தது போல ஆண்டவரே எங்கள் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவருடைய காரியங்களை கைகூடி வர பண்ண வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து அசைவாடும் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.